யார் இது? யார் அவ? நான் அவளை பார்க்கணும். இப்பவே நான் உடனே அவளை பார்க்கணும். அப்படின்னா அவங்கள வர சொல்லுங்க. அவங்க கிட்ட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்க. பவன், சார், கிரைமை கதவை மூடிட்டு பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்டிகேஷனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போதான் சார் புரியுது. சார், அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சஞ்சய் உங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கேயாவது போறேன்னு சொன்னாரா? இல்ல, we thought he was going home. ஏன் அப்படி நினைச்சீங்க? அது ஏன்னு தெரியல சார். வீட்டில் ஏதோ இஷ்யூன்னு சொன்னா. ஸோ வி தாட் ஹீ இஸ் கோயிங் பேக் ஹோம். சார், சார் சார் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ சார். நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளுங்க சார். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்ல. எப்படி சார் சொல்றது? இது ஒரு கொலை இல்ல சார். இட்ஸ் a double murder. இன்னொரு கொலையா? யாரு? அகிரா சார். என்னோட அகிரா சார். அகிராவா? யாரது? அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். she is related by blood சார். அகிரா ஆரிகாவோட தங்கச்சி சார். அவங்க 2 பேரும் சாதாரணமானவங்க இல்ல. அகிரான்னா எனக்கு உயிர் சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். அகிராவை கண்டிப்பா அவதான் சார் கொலை பண்ணிருப்பா. யாரு? ஆரிகா சார். That psychopath sir. That psychopath. She is a highly intelligent psychopath sir. I'm very sure sir. She has murdered them sir. Hello darlings. Sit tight. The show's just getting started. என்னாச்சு? ஏன் சாப்பிடாம இருக்க? மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. உங்களுக்கு எப்பயாவது யாரையாவது கொல்லணும்னு உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? கொல்லணுங்கிற ஆசையா? எதுக்கு? உங்க 2 பேருக்கு இன்னும் முடியலையா? அது இல்லம்மா, சொல்லு. நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இஷ்யூஸ்க்காக இல்லை. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோம்னா ஐ வாஸ் வெரி ஜெலஸ் ஆஃப் ஹர். எங்க போனாலும் எல்லாரும் அவளதான் பார்ப்பாங்க. என்னை மறந்தே போயிடுவாங்க.
எனக்கு அப்ப எப்படி எரிஞ்சது தெரியுமா? அவளை கொல்லணுங்கிற அளவுக்கு தோணுச்சு. பட் அதெல்லாம் சைல்டிஷ் தாட்ஸ், அவ்வளவுதான். என்னோட அந்த வாழ்க்கையில என்னால மத்தவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். ஆனா அது என்னமோ தெரியல, கடைசியில அது எனக்கே காயம் ஏற்படுத்திருச்சு. எனிவேஸ், இத பத்தி நீ ரொம்ப யோசிக்காத. ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம். எல்லாம் அதுவே சரியாயிடும். ம்? அவ அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள ஐ ஃபெல் இன் லவ். அவ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. ஷி ஃபெல்ட் மேஜிக்கல். அவளை பார்க்குற வரைக்கும் ஐ டென்ட் நோ தட் a girl like that would exist. அது ஒரு அழகான கனவு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஷி ஃபெல்ட் லைக் a beautiful dream. என்னோட ஹார்ட்டு அவள் ப்ளே பண்ணுற அந்த ரிதம்க்கு துடிக்க ஆரம்பிச்சது. என் காதல் அவகிட்ட வெறும் வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கிட்டார் கற்றுக்கிட்டதே அவளுக்காக தான்னு. அப்போவே ஒரு சாங் எழுதி அவள் முன்னாடி நான் பாடினேன். அவளுக்கு அது பிடிச்சிருந்தது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்க அவள் வந்தா. ஆனால் அந்த காம்ப்ளிமெண்ட்டை அவளுக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த சாங் எழுத இன்ஸ்பயர் பண்ணதே அவள் தான். We were madly in love with music and with each other. ஒரு வாட்டி ஃபார்முக்கு ஃபர்டிலைசர் வாங்குறதுக்காக நான் கெங்கேரி வரைக்கும் போயிருந்தேன். அப்போ இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹக்கீரா ஹக்கீரான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நான் என்னமோ மோஸ்ட்லி அவன் கன்ஃபியூஷனில் கூப்பிடுறான்னு நினச்சேன். ஆனால் இவன் வந்து ஹக்கீரா எங்கன்னு ஒரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தான். எனக்கு தங்கச்சின்னு யாரும் இல்லைன்னு நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, நீ அக்கீராவை ஏதோ பண்ணிட்ட, நீ அவளை கொண்டு இருப்பேன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். எனக்கு அப்போ ரொம்ப பயம் வந்துருச்சு. கடைசியாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் என் பின்னாடி வர்றதே நிறுத்திட்டான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். பட் அது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஏன்னா அக்கிராவோட கம்ப்ளீட் லைஃப் அப்போ ஆரிக்கா கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, எல்லாத்துக்கும் அவகிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆரிக்கா அக்கிராவோட ஃப்ரீடமே பறிச்சிட்டா. ஆரிக்கா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் ஆரிக்கா கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அவளுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அவளை மீறி ஏதாவது பண்ணுன்னா ஆரிக்கா அவளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. நான் அக்கிராவை எல்லா இடத்துலையும் தேடினேன் சார், எங்கேயும் கிடைக்கல. நியூஸ் பார்த்தேன், அவ ஹஸ்பண்டையே கொலை பண்ணிருக்கான்னும் போது அவ தங்கச்சி கூட அவ தான் கொலை பண்ணிருக்கணும் சார். ஐம் வெரி ஷூர் ஷி ஹஸ் டன் இட் சார். இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகல. ஷீ இஸ் ஒன்லி a suspect. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அதில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கீரா மர்டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இத்தனை நாள் அவள் எங்கே இருந்தா? இங்க இருந்தா சார். அதே இடத்துல நான் மிதிக்க போறேன் பாரு. அவளோட அட்ரஸ் என்னன்னு தான் உங்ககிட்ட கேட்டோம் சார். அவளுக்குன்னு சொந்தமாக வீடுன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். we used to meet at
பப்ஸ் கான்சர்ட்ஸ் அண்ட் எனி கிக்ஸ் அட் கேம் அவர் வே. அதுக்கப்புறமா தான் ஹோட்டல் லாட்ஜுன்னு நாங்கள் போய் தங்கியிருந்தோம். எங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தீங்க? பர்பிள் ராக், பிரகிருதி, பாலாஜி, சங்கமா. சார் இவன் நம்மகிட்ட சொன்ன இடங்களுக்கெல்லாம் இவனே போயிருக்கான். ஆனால் இவன் கூட இருந்த பொண்ணுங்களோட பேரெல்லாம் நந்தினி, சாந்தினி, ரோசி, ஜூலியட்டுன்னு என்னென்னோ பேர் கொடுத்துருக்கான் சார். ஏய், அக்கீரான்னு பேரை சொல்லி எத்தனை பொண்ணுங்க கிட்ட போயிருக்கடா? இல்லை சார், அது எல்லாமே அக்கிரா தான். ஷி வாஸ் அ வெரி கலர்ஃபுல் கேர்ள். அவள் இந்த உலகத்தை ரொம்ப வித்தியாசமாக பாப்பா. அவள் எப்பவும் என்ன சொல்லுவான்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஆளுங்களா தான் இருக்க போறோம், அப்படியே செத்து போயிடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனுஷனா வாழ வாய்ப்பு கிடைக்கும் போது why not? அவள் அவளோட பேருக்கு ஏற்ற மாதிரியே எப்பவும் ரொம்பவே அழகா இருப்பா. இதுல இந்த மார்கரெட், அது கூட அவள் தான் சார். ஆனா அவ கூட வேற யாரோ இருக்காங்களே. அந்த ராமாச்சாரி நான் தான். அக்கீரா சொன்னதை வச்சு நானும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கலாம்ல? அக்கீரா சொன்னது என்னன்னா, வீடு எடுத்து தங்கினா அந்த ஒரு வீடு மட்டும்தான் நமக்கு சொந்தம், இல்லைன்னா இந்த உலகமே நமக்கு சொந்தம். கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லையா? சொல்லு சொல்லு. கல்யாணம் ஆனா ஒரே புருஷன், இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்கலாம். என் அக்கீராவை பற்றி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இவ்வளவு நேரம் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ பிடில் வாசிக்கிறாரு. பிடில்